பிரைஸ் லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய வேத வசனம் யோசுவா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கொல்லையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். அல்லேலூயா. ஆமாம் மறந்தவர்களே, இந்த நிகழ்வு நாம் எல்லோருக்கும் தெரியும். யோசுவா தேவனிடத்தில் போய் இந்த எரிகோ பட்டணத்தை நான் எப்படியாக முறியெடுப்பது என்று கேட்கிறார்கள். வேவுக்காரர்கள் போகிறார்கள். தேவன் தன்னுடைய திட்டத்தை கொடுக்கிறார். அதன்படி யோசுவா ஜெபிக்கிறான், எரிகோவை வீழ்த்துகிறான். அதற்கு அடுத்தபடியாக அடுத்தடுத்த தேசங்களுக்கு அவர்கள் போகும் பொழுது அவர்கள் எல்லாவற்றையும் முறியடித்து கொண்டே போகும் பொழுது ஒரு இடத்தில் அவர்களால் முறியடிக்காமல் போகிறது. தேவன் கூறுகிறார், நீங்கள் எனக்கு எதிராக பாவம் செய்தீர்கள் என்று. அதில் ஆகான் என்பவன் கொள்ளையடித்த பொருள்களில் சால்வையையும் வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கலையும் எடுத்துக்கொண்டு அதை கண்டு இச்சித்து எடுத்துக்கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. அவன் பர்ந்தவர்களே, தேவன் கூறியவற்றில் ஒன்றையும் நாம் விடாதபடிக்கு அவர் சொல்லின்படியே நாம் நடந்து கொண்டோம் என்றால் நாம் அவருடைய ஆக்கினைக்கு தப்புவோம். அவர் என்ன செய்கிறாரோ, என்ன சொல்கிறாரோ அதைத்தான் நாமும் செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். டச் நாட், இதை தொடாத அப்படின்னு சொன்னால் நம்ம தொடக்கூடாது. அதையும் மீறி தொட்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை நம்மளை மாத்திரம் அது அடிமைப்படுத்தாது. நம் குடும்பங்களையும் நம்முடைய உறவுகளையும் எல்லாவற்றையும் நாம் இழந்து தவிக்கின்ற சூழ்நிலையில் இருப்போம். இந்நாள் வரைக்கும் அந்த பள்ளத்தாக்குக்கு பேர் ஆகோர் என்று பெயர் என்று அந்த சாப்டரின் கடைசி வசனத்தில் போடப்பட்டுள்ளது. அம்மன் பர்ந்தவர்களே, தேவனுக்கேற்ப நாம் வாழ வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோமா? God bless you.